ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பார்க்கலாம். நான் பேசுகிற வேர்டு டவுட் பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பார்க்கலாம். நம்ம டேடம் பேக்கப் பண்ண பொசிஷன்லேயே எங்கள் பாரு ஜங்குக், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு நீ தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிற ஃபியான்சின்னு திங்க் பண்ணி தான் உன்னை பார்த்த செகண்டில் எனக்கு பிடிக்க போயிட்டு தான் நான் அந்த மேரேஜே நான் பண்ணேன். ஃபுல் ஹாப்பிலேயே பண்ணேன். அப்புறம் நீ ஹேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் உன்னை மூவ் ஆன் பண்ணேன். மற்றபடி நீ என்னோடய ஒய்ஃப், எனக்கு மட்டும்தான் என் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவார். அந்த மாதிரி பேசுனா இப்படி பேசுகிறதுலாம் கேட்க கேட்க ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி என்னலாமோ ஆகுது. இந்த மாதிரி ஆனால் நம்ம தான் இப்படி பேசிக்கிட்டே இருந்தவர் ஜங்குக்கோட நெக்கில் பிக்கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கள் பாரு ஜங்குக், ஒரு வேளை நான் இப்படிலாம் ப்ளே பண்ணுற மூமெண்ட் உனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே என்னை மூவ் ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிரு. அதுக்கப்புறம் நான் உன்னை எப்போதுமே நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் ஆச்சு, நானே என் ஹஸ்பண்டும் லைஃப்பில் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கிறோம். நான் உன் ஹஸ்பண்டுங்கிற திங்கிங்கில் இருந்தால் நான் பண்ணுற எல்லா மூமெண்ட்டுக்கும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணு. நீ என்கிட்ட எதையுமே சொல்லாண்டாம், என்கிட்ட நீ எதையுமே பேசாண்டாம், நீ என்கிட்ட எதுவுமே பேசாண்டாம். நான் பண்ணுறதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டீன்னா நீ என்ன உன்னோட ஹஸ்பண்டாக சூஸ் பண்ணிட்டேன்னு நான் திங்க் பண்ணுவேன். இல்லை, இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு உனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா என்னை மொத்தமாக மூவ் ஆன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசிக்கிட்டே கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக்கோட நிற்கலாம். இந்த மாதிரி கிஸ் பண்ணால் நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசலை, ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி பேசுகிற வேர்ட்ஸை மட்டுமே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டேன். இவ்வளோ தூரம் பேசியும் நம்ம ஜங்குக்கோட நெக்கு முழுக்க கிஸ் பண்ண அந்த மூமெண்ட்டும் நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசாத மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட நெக்கில் அப்படி லிக் பண்ணி பைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி பைட் பண்ண இப்படி ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி தானே பிடிச்சிருப்பாரு நம்ம ஜங்குக்கை. அந்த ஹேண்ட்ஸை நம்ம ஜங்குக்குன்னு கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். அப்போ பேபிக்கு டாண்டா ஹஸ்பண்ட், என் மேலே தான் உனக்கு ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேக்கப் பண்ணியிருக்க ஜங்குக்கை அந்த ஹக்கை பிரேக் பண்ணி ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி, அப்போ இந்த ஹஸ்பண்ட் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் இப்போ கூட நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசலை. நம்மகிட்டையோட ஃபேஸே பட்டபடி இருக்கிறாரு. ஏன்டி அவன்கிட்ட பேசுறியா நீ? சரியான ரூட் பாயாமே நீ, என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு ஹக் பண்ண பொசிஷன்லேயே ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க கேஸ் பண்ணபடியே ஒன் பை ஒன்னாக கேட்டுட்ருக்காரு. ஆனால் இப்போ கூட நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்டாக நம்மகிட்டயே பார்த்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பார்த்துட்டுனா, டாய் உன்னை பற்றி ஃபுல்லாக நான் காலேஜில் கேட்டு தெரிஞ்சிட்டேன்டா, நீ என்னோடய ரூட் ஒய்ஃபாமே. என்ன ரூட் ஒய்ஃப் ஆகிட்டு எதுவும் பேச மாட்டேங்குது, எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே பேச மாட்டியா, ஹஸ்பண்ட்லாம் சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ கூட நம்ம ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு எப்படி உன்னை கட்ட வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பெட்டில் எப்படி ஸ்லீப் பண்ணபடி ஜங்குக்கு மேலே ஃபுல்லாக ஓவர் ஆகி பயங்கர ரூடாக ப்ளே பண்ணுவாரா. இந்த மாதிரி ப்ளே பண்ணி பைட் பண்ணுறது, ரப் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூடாக ப்ளே பண்ணி நம்ம ஜங்குக்கு அப்படி இன்சர்ட் பண்ணுவாரா. அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும். டாங் என்ன பண்ணுறீங்க, இந்த அளவுக்கு ரூடாக இருப்பீங்க, ரொம்ப வலிக்குதுட்டே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கட்டுறாரு. டயாங் ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த அளவுக்கு ஹார்ஷாக பண்ணாதீங்களே, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்களேன், என்னால் உண்மையிலே பெயினை தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மள்கிட்ட இன்சர்ட் பண்ண மூமெண்ட்டுக்கு கட்டுனோம். இவ்வளோ நேரம் பேசினோம்ல, எதையாவது வாயை திறந்து பேசினியாடா, இப்போ வலிக்குதா, வலிச்சிட்டு போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக இன்சர்ட் பண்ணா. நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, ப்ளீஸ் டயாங் ப்ளீஸ் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது, இந்த அளவுக்கு ரூடாக ப்ளே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜங்குக்கூட காட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, சரி ஓகே சாஃப்டாகவே என் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கூட ஃபேஸ் முழுக்க நெக் முழுக்க கிஸ் பண்ணபடியும் ஜங்கு கூட இன்டிமேட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரி இன்டிமேட்டாக இருந்தோம். ஜங்குக்கு செம்ம ஹாப்பி தான். ஒரு அட்ராக்ஷன் ஒரு கேர்ள் மேலே இருந்தாலுமே மேரேஜின்னு முடிஞ்சதோட தன்னோட ஹஸ்பண்ட் இவர் தானுங்கிற மாதிரி ஜங்குக்கு ஃபுல்லாகவே மூவ் ஆன் ஆகியிருந்திருப்பாரு. இவ்வளோ டேஸ் இக்னோர் பண்ணதுனால டாங்கிட்ட க்ளோஸாக வருவார். நம்மளாம் எதுவும் பேசண்டான்னு தான் ஜிமினா
சொன்ன மாதிரி தான் நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணியிருப்பாரு. இப்படி 2 பேரும் க்ளோஸாக இன்டிமேட்டாக இருக்கிற மொமெண்ட்டுக்கும் ஜங்குக் எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு கோஆப்பரேட் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். நம்ம தான் நம்ம ஒய்ஃபை மொத்தமாக மூவ் ஆன் பண்ணி 1 வீக்காக வச்சுட்டுருக்கோம். அவன் என்ன மாதிரி நம்மளை திங்க் பண்ணியிருப்பானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணபடியே ஜங்குக் கூட சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜங்குக் கூட இன்டிமேட்டாக இருப்பார். இந்த மாதிரி இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங்கே நம்ம ஜங்குக் அப்படி டயர்ட்லி எழுந்து அவருக்கு ஒரே ஷையிலேயே இப்படி பெட்டில் உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தோம். நம்ம தான் இந்த மாதிரி ஜங்குக் ஷையில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு பேபி என்ன ஒரே ஷையாக மார்னிங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேக் சைடில் உட்காந்துருந்த நம்ம அப்படியே ஜங்குக்கோட பேக் சைடு மட்டும் லீக் பண்ணுவாரா இந்த மாதிரி லீக் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆக்கி அங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட்டு திரும்ப நான் என்ன பண்ணேன் ப்ளே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜங்குக்கு ஹக் பண்ண வேண்டாம் போட்டோம். நைட்டே நிறைய டைம் ப்ளே பண்ணிட்டீங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணால் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி 2 பேருமே பெட்டில் ரோல் பண்ணபடி உருள்றாங்க. நம்ம ஜங்குக்கு வேண்டாம் டயர்டாக இருக்குது நைட்டு பட்டுக்கலாங்கிற மாதிரி பேசினா நீ இப்படி சொல்லிட்டா உன்னை விட்டுருவேணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பெட்டில் லாக் பண்ணபடி ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த ரூம் டோரை நம்ம ஜங்குக்கோட மாம் நாக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நாக் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அச்சோ ரொம்ப சவுண்டாக கட்டியிருப்போமோ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கத்துனா இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்படி ஜங்குக்கு விட்டு மூவ் ஆனாக்கி நேராக டோர்கிட்ட போகிறாரு. இந்த மாதிரி பண்ணோம். ஜங்குக்கு நேராக எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போயிடுவார். இந்த மாதிரி பண்ணோம். டயாங் அப்படிங்கிற மாதிரி மாம் கூப்பிடவும் என்னமாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இல்லைடா ரொம்ப சவுண்டாக கேட்டுச்சு அடா 2 பேரும் ஏதோ ஃபைட் பண்ணுறீங்களோன்னு நினச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மாம் கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ஷையாக்குறாரு. இந்த மாதிரி ஷையாகிறடம் மாம் நோட் பண்ணிவிட்டு சாரிடா டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சத்தம் போட்டாங்கல்ல. 1 வீக் ஆயிடுச்சு 2 பேரும் என்ன ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்தாங்க. ஒரு மாதிரி மூவ் ஆன் ஆகியிருந்த மூமெண்ட்டில் ஏதோ ஃபைட் பண்ணுறாங்கன்னு நினச்சி நம்ம மாம் நாக் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஷையான பொசிஷனில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது கேட்டு தெரியாமல் நாக் பண்ணிட்டேங்கிற மாதிரி நம்ம ஒரு சாரி சொல்லிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு காலேஜுக்கு கிளம்புங்க 2 பேருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மாம் இப்படி கீழே இறங்கி போகிறாங்க. இப்போ காலேஜ் தான் காட்டுது. இப்போ காலேஜில் தான் நம்ம ஜங்குக்கு ஃபுல் ஷைலியே வர்ற மூமெண்ட்டை நம்ம சுகர் நோட் பண்ணிவிட்டு நேற்று ஒரு மாதிரி வந்தான் இன்றைக்கி ஒரு மாதிரி வரான் இவனோட அந்த மூமெண்ட்டே தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணேன். ஜங்குக்கு செம்ம ஷையில் சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறாரு. நேற்று கூட நம்ம ஜங்குக்கூட ஃபேஸில் ஸ்மைலே இருந்திருக்காது. ஆனால் இன்றைக்கி நல்லா சிரிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லைடா சும்மா சொல்கிறான் மச்சான் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னோடய ஹஸ்பண்ட் என்னை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி அவரோட ஒய்ஃபை எடுத்துக்கிட்டாரு தெரியுமா. மேரேஜ் ஆகி 1 வீக் கழிச்சு நாங்கள் இப்போதான் ரிலேஷன்ஷிப்லேயே போனோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் செம்ம ஷை ஆகுறாரு. மேரேஜ் பிடிக்கலன்னு ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு அதுக்காக ஹஸ்பண்டை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமாடா. அவர் என்ன நார்மலாவாக இருக்கார், செம்மையாக இருக்கிறாரு. எனக்கு மேரேஜ் பண்ண சொல்ல காண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமான ஒரு பர்சன் தன்னோட ஹஸ்பண்ட் சொன்னால் எப்படி இருக்கும், கெட்டாக இருக்காது. எனக்கு ஃபஸ்ட்டில் மேரேஜ் பிடிக்கல, அப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் ஆகிட்டாரு. அதுக்காக அவரை விட்டு மூவ் ஆன் ஆக முடியும். அவர் எப்போ என்னை அக்செப்ட் பண்ணிப்பாருங்கிற மாதிரி வெயிட் பண்ணேன். நேற்று என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு நாங்கள் 2 பேரும் லைஃப்பை ரிலேஷன்ஷிப்பில் எட்டு போனோம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஷாமையை ஷை ஆகி பேசினா கரெக்டாக அந்த பிளேஸுக்கு ஜாக் வந்து நிற்கிறான். இந்த மாதிரி ஜாக் வந்து நின்றுட்டு டே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் ஹயாங் நீ காலேஜுக்கு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்கவும் ஆமாம் காலேஜுக்கு வந்துட்டேன். எவ்வளோ டேஸ் தான் நான் காலேஜ் ஸ்கிப் பண்ண முடியும், அதான் காலேஜுக்கு வந்துட்டேன், என்ன ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக் இந்த மாதிரி பேசினா இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டோங்கிற இடம் சொல்ல நம்ம ஜங்குக்கு வருவாரா. ஆனால் பட் நம்ம சுகர் டக்குன்னு ஜங்குக்கோட ஆன்சர் பிடிச்சிட்டு அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஈவினிங் வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் அதில் ஜங்குக் தானே அந்த பிளேஸில் அவன் டீமுக்கு விளாட போகிறான், அதான் எல்லா டைமும் ஆண்டி ஆப்போசிட் டீம் தோற்றுரும்ன்ட்டு பேசினான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்
நம்ம ஜங்குக் கொஞ்சம் ஷாக்கில் அப்படியே சுகாவை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் ஜாக்குக்கு கொஞ்சம் புரியுது. டியோ மறைக்கிறதுக்கிட்ட சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு சரி வாங்கலாம் கிளாஸ் ரூம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நேராக கிளாஸ் ரூமுக்கே கூட்டு வர அந்த மாதிரி கூட்டு வந்துட்டோம். ஜஸ்ட்டு பிரதர் தான், ஆனால் பட் நம்ம சுகா கிட்ட தான் நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கும் சுகாவும் நம்ம ஜாக்குக்கு பேக் சைடில் பேசிக்கிட்டே வராங்க. இப்படி பேசிட்டு வந்தால் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே தான் நம்ம சுகாவும் ஜங்குக்கும் ஒரு டெஸ்க்கு ஜாக் அதுக்கு ஒரு 3 டெஸ்க்குக்கு முன்னாடி தான் உட்காண்ட்ருப்பான். அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு என்ன மாதிரி பேசுகிறான், என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். இப்போ ஒரு 1 வீக்காக நம்ம ஜாக்குக்கிட்ட பேசியிருப்பான். ஹவுஸுக்கு நம்ம ஜங்குக்கு போயிருப்பார். ஆனால் பட் இப்போ இருக்கிற அந்த ஸ்மைல் அப்போ நம்ம ஜங்குக்கோட ஃபேஸில் இருந்திருக்காது. இப்போ ஃபுல்லாக பேசுகிறதே ஸ்மைலில் தான். சிரித்து சிரித்து நம்ம சுகா கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. அவ்வளோ ஹாப்பினஸ் ஜங்குக்கோட ஃபேஸில் இருக்குது. இந்த மூமெண்ட்டை அப்படியே ஜாக் நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறானே, அது எதுவாக இருக்கும், என்னவாக இருக்கும் ஒன்றும் புரியலையே. இந்த சுகா சொல்ல வேண்டியதையோ தடுக்க தான் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ அந்த கிளாஸ் ரூம்குள்ளே நம்மகிட்ட என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா நம்மகிட்ட பார்த்த உடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷைனஸ் வருது. சைலையே நம்மகிட்ட பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தோம். இப்போ நம்மகிட்ட தான் சரி எல்லோரும் டெக்ஸ்ட் புக் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டெக்ஸ்ட் புக் எடுத்து நோட்ஸ் எழுதுங்கிற மாதிரி நம்மகிட்ட கிளாஸ் எடுத்தால் நம்ம ஜங்கு கிளாஸ் எல்லாம் கவனிக்கல. சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி டேயை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறது சுகர் நோட் பண்ணிவிட்டு அது உன் ஹஸ்பண்டாண்டா, எங்கேயும் போக மாட்டார், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம டேயே பட்டுட்டு போகிறோம். இந்த மாதிரி பட்டுட்டு இருந்தோம். கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க டேக்குமே நல்லாவே தெரியும் ஜங்குக் டன்னா தான் ஃபுல்லாக இந்த மாதிரி நோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாரா. இவர் தான் டேயை பாட்டப்படியே வேறு வேர்ல்டில் இருக்கிறாரு. அதனால டே கூப்பிட்றதே கேட்கல. ஹஸ்பண்டை விரிக்க பார்த்து வேறு வேர்ல்டுக்கு போயிட்டு நம்மளுக்கு டே உன் ஹஸ்பண்டு கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படியே நம்ம ஜங்கு கூட தைசக்கில் வரா. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டால் உன் ஹஸ்பண்டு கட்டி கூப்பிட்றான் காதை கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ நம்ம ஜங்குக்கு தான் என்னாச்சு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி எழுந்துப்பாரா. அந்த மாதிரி எழுதிக்கிட்டான். ஒன்றும் ஆகலை, பிரேக் ப்ரீடில் பெல்லு கிளிக் ஆகும்ல, அப்போ என்னோடய கேபினுக்கு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே நம்மகிட்ட கிளாஸ் எடுத்தா கேபினுக்கு வரணுமா எதுக்குன்னு தெரியலையே, ஒருவேளை உனக்கு பெருசாக ஏதோ பனிஷ்மெண்ட்டு புழுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணுறாரு. சுகா அந்த மாதிரி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் சுகாவை அடித்தா இந்த ஹோல் மொமெண்ட்டையும் பேக் சைடாக திரும்பி ஜாக் அவ்வளோத்தையுமே நோட் பண்ணுறான். இந்த மாதிரி நோட் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகி பெல்லு கிளிக் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் 1 by 1 வெளியே பண்ணோம். டைமே நேராக போகிறாரு. இந்த மாதிரி பண்ணால் இப்போ நம்ம சுகர் தான் அவரோட கேபினுக்கு வர சொன்னார். ஒழுங்கா போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பயமாக இருக்குடா. பெட்ரூமில் ஒரே ரூமுக்குள்ளே ஒன்றா இருக்க சொல்லலாம் பயமாக இல்லை, காலேஜுக்குள்ளே அந்த மாதிரி கேபினுக்குள்ளே போக சொல்ல மட்டும் பயமாக இருக்கா? அடி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பின் என்னடா பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக நிறைய நோட்ஸ் எழுத விட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி சுகர் நம்ம ஜங்குக்கு டீச் பண்ணபடியும் கரெக்டாக நம்ம டேயோட கேபினில் கொண்டு வந்து விடுறாரு. உள்ளே போகையே பயமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு உள்ளே வருவாரா. இந்த மாதிரி வந்துட்டோம். டேயோட சீட்டில் டே இல்லை, என்ன கேபினே சும்மா இருக்குது, இவர் இங்கே தானே வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த கேபினுக்குள்ளே ஒவ்வொரு பை ஸ்டெப்பாக அப்படியே எடுத்து உள்ளே வந்தோம். அந்த கேபினோட டோரை நம்ம டே க்ளோஸ் பண்ணுறாரு. க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணுவாரா. அந்த மாதிரி லாக் பண்ணோம். அது யாருடா டோரை லாக் பண்ணுதுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்ப வர அந்த மாதிரி திரும்பினோம். இந்த மாதிரி நம்ம ஜங்குக் டேயை பார்த்து ஷாக் ஆகி என்ன பண்ணுறீங்க, முதல்ல டோரை லாக் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டோர் க்ளோஸில் வச்சா இப்போ என்ன, டோரை லாக் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு வேகமாக வந்து மேலே நம்ம டே போட்டிருக்க லாக்கை ரிமூவ் பண்ணிடுவார். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அதே டோரில் நம்ம டே லாக் பண்ணபடி பிடிச்சிட்டு ஏன்டா காலேஜுக்கு வர சொன்னால் ஸ்டூடெண்ட் அவனால் இருக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி இப்படி நம்மகிட்ட கேட்க என்னாச்சு ஹஸ்பண்ட், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நான் ஸ்டூடெண்ட் மாதிரி ஸ்டடி தானே பண்ணுறேன். அப்படியா? என் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டா? இல்லையே, உன்னை பற்றின இன்ஃபர்மேஷனை கேட்க சொல்லும், நீ இந்த காலேஜ் டானாமே, டானோட ஹஸ்பண்டா நான் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இப்படி பேசணும். இல்லை, உங்ககிட்ட யாரோ என்னை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க. ஓ
ஓ! என்கிட்ட உன்ன பத்தி யாரோ தப்பா வேற சொல்லியிருக்காங்களா? ஆமா ஹஸ்பண்ட். என்னை பத்தி யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. சரி, சொன்னவங்க தப்பா சொல்லிட்டாங்க. ஆனா நீ டான் மாரி தானே நடந்துக்கிட்ட அப்படிங்கிற மாரி சொல்லவும், இவர் எத பத்தி சொல்றாருன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பயங்கர டென்ஷன்ல இருந்தான். சொல்லு பேபி. ஆ டானா என் காலேஜில் நீ அப்படிங்கிற மாரி கேட்கவும், நீங்க இருக்க சொல்ல எப்படி நான் டானாலாம் ஆக முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே அந்த டோரை லாக் பண்ணபடி பிடிச்சிருக்காருல, அந்த லாக்ல இருந்து பிரேக் ஆக ட்ரை பண்ணோம். நம்ம ஜங்குக்கு அப்படி பேக் சைடை ஹக் பண்ணபடி பிடிச்சிருந்தவரை ஃப்ரண்ட் சைடை திருப்பி டோரில் லாக் பண்ணபடி பிடிக்கிறாரு. எதுக்கு என்ன டோர்லேயே பிடிச்சி பிடிச்சி லாக் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி கேட்டோம். ஏன்டா போய் சொல்கிற, வார்னிங் என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நம்ம ஜங்குக்கு அப்படியே ஒரு மூமெண்ட்டை திங்க் பண்ணி பார்க்குறாரு. இப்படி திங்க் பண்ணி பார்த்தோம், நம்ம சுகா சொல்லியிருப்பார்ல, இந்த டைமை உன்கிட்ட அவன் தோற்று போவான்டா, ஈவினிங் ஒரு டோர்னமெண்ட் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்கிட்ட சொல்லியிருப்பார்ல, அதே பர்சன் நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட் டீம். ஜங்குக்கோட ஆப்போசிட் டீம் பர்சன் வந்து சார்லி அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கும் சார்லியோட டீமுக்கும் ஃபைட்டு டோர்னமெண்ட்டுங்கிறதுனால இந்த டைம் நான் கண்டிப்பாக உன்னை வின் பண்ணுவேன்டா, அந்த ட்ராஃபி எனக்கு தான் கிடைக்கும். முதல்ல காலேஜில் ஒன்றை வின் பண்ணுறேன், அப்புறம் காலேஜ் பர்ஃபார்மன்ஸில் கலந்து வின் பண்ணுவேன். இந்த திருப்பி நீ தோற்று போவ, உன் டீமு தோற்று போகணுங்கிற மாரி சும்மா இருக்க ஜங்குக்கிட்ட வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பான். இப்படி ஃபைட் பண்ண போடாத குறைக்கி நம்ம ஜாக் மேரேஜை பிரேக் ஆகி அதுக்கு பதிலாக நம்ம ஜங்குக்கே அந்த பிளேஸில் மேரேஜ் பண்ண மூமெண்ட்டும், அதாவது டே தான் மேரேஜ் பண்ணியிருக்கானுங்கிறது தெரியாமல் ஹயாங் மேரேஜ் பண்ணிக்க போகிற பர்சன்டா நீ மேரேஜ் பண்ணியிருக்கி அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஜாக்கு தான் வேணும்னே சார்லிக்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி உன் எனிமிக்கிட்ட நல்லா ஃபைட் பண்ணு, இப்படிலாம் நீ பேசினான்னு வையன் அவன் ஃபுல்லாகவே உடஞ்சி போயிடுவான். உடஞ்சி போய் இந்த டைம் வந்து அந்த பிளேஸில் நீங்கள் 2 பேரும் டோர்னமெண்ட் வச்சு விளையாட சொல்ல நீ பேசுகிற வேடெல்லாம் கேட்டு ஃபுல்லாக உடஞ்சி போய் உங்ககிட்ட தோற்று போயிடுவான். அப்புறம் இந்த ஜங்குக் டான்னு சொன்ன இந்த காலேஜ், அப்புறம் சார்லின்னு சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஜாக் தான் அவ்வளோத்தையுமே நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த மேரேஜ் மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு கோவம் வருது. கோவம் வந்தாலும் ஒரு மாதிரி பெயின் ஆகுது. இந்த மாதிரி பெயின் ஆனால் கண்டிப்பாக உன் ஹஸ்பண்ட் ஒன்றை விட்டுட்டு இன்னொரு பர்சன்ட்டை தான் மேரேஜ் பண்ணிப்பான். 6 மந்த் கழிச்சு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிப்பான். உன்னை மாதிரி ஒரு பர்சன்ட்டை எவனாவது மேரேஜ் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுவானாடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த செகண்ட் பொறுக்கிற வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு நம்ம ஜங்குக் பொங்கி எழுந்துட்டாரு. சார்லியை அடித்து பிரித்து மேய்ஞ்சிடுவார். என்ன திமிரு இருந்தால் என் ஹஸ்பண்ட் எனக்கு டிவோர்ஸ் கொடுப்பான்ங்கிற மாதிரி சொல்லுவேன், ஏன் கூட லைஃப்பை ஷேர் பண்ண முடியாதுங்கிறது நீ பக்கத்தில் இருந்து பாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி இப்படி சார்லியோட ஃப்ரெண்ட்ஸையும் சார்லியும் அடிப்பாராம். இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே ப்ளே கிரவுண்டில் நின்றபடியே நம்மகிட்ட அவ்வளோத்தையுமே நோட் பண்ணிடுவார். ஜங்குக் சார்லியோட டீம் கூட ஃபைட் பண்ணுறது, சார்லி அடிக்கிற எல்லா மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கிட்ட வராமல் நேராக ஸ்டாப் ரூம் பார்த்து வந்துருப்பார். இந்த மாதிரி வந்துருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மூமெண்ட்டை ஒரு வேளை பார்த்துருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு, நான் மார்னிங் எதுவுமே பண்ணல ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னோம். நம்மகிட்ட சரி மார்னிங் எதுவுமே பண்ணலை, ஆமாம் பேபி நீ காலேஜுக்கு போறியா இல்லை மாஃபியா ஒர்க்குக்கு போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாராம். என்ன ஹஸ்பண்ட் இப்படி சொல்கிறீங்க, உங்கள் காலேஜில் உங்கள் ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கிறேன், இந்த கொஸ்டினே கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் ஷையாக வரா. இந்த மாதிரி ஷையானா, ஐயோ பேபி ரூடாக அப்ளை பண்ண சொல்ல அப்படி இருக்குது, க்யூட்டாக கொஞ்சம் சொல்ல இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிவிட்டு இப்போ நம்மகிட்ட அப்படியா நீ ஏன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறியா, ஆனால் பட் நீ ஒய்ஃபாகவும் கரெக்டாக இல்லை ஸ்டூடெண்ட்டாகவும் கரெக்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கோவமாக ஒய்ஃபாகவும் நீ சரியில்லை ஸ்டூடெண்ட்டாகவும் நீ சரியில்லைங்கிற மாதிரி சொல்கிற வேடை கேட்டு ஒரு கோவத்தில் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கட்டுவாரா. கோவம் வெளியே வருது பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸ் கிட்ட வர வந்துட்டு கோவத்தில் கட்டுறியா நீ, ஸ்டூடெண்ட்டாக எப்படிடா வரணும், நான் ஒரு ப்ரொஃபஸர், இந்த காலேஜ் என்னது, இந்த ஓனரோட ஒய்ஃபு நீ காலேஜுக்கு எப்படி வரணும், கேங்ஸ்டர் லுக்கில் வந்துருக்க, ஃபஸ்ட்டே இதை நான் உன்ட்ட பார்ன் பண்ணணும்னு நினச்சேன், இது என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட காட்டை அப்படியே டச் பண்ணுவார். அந்த மாதிரி டச் பண்ணால் அது வந்து இயரிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. 1 2 3 4 5 6 7 8
அப்படிங்கிற மாட்டி 8 இயரிங்கு என்றாரு. ஒரு இயருக்கு 8 ரிங்கா அப்படிங்கிற மாட்டி கேட்கவும், அது அழகாதான ஹஸ்பண்ட் இருக்குது அப்படிங்கிற மாட்டி சொல்லுவாரா? இந்த மாட்டி சொன்னா, பட் எனக்கு பிடிக்கலையே அப்படிங்கிற மாட்டி சொல்லவும், அதுக்கு என்ன பண்ண? இயரிங் போட்டிருக்க, இங்கே பாரு ஐப்ரோவில் 2 பிஎஸ் போட்டுன்னு ரிங் போட்டிருக்க, லிப்பில் இது என்னடா? என்ன இது? என்ன லிப்பில் இங்கேயும் ரிங் போட்டிருக்க? அது போட்டா குறைக்கி இது என்ன நெக்கில் செயின் அப்படிங்கிற மாதிரி ஷர்ட்டுக்குள்ளே இருக்கிற செயினை ஒரு 3 செயினை வெளியிட்டு போடுறது. இந்த லுக்கில் உன்னை பார்க்க சொல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுதா? ஸ்டூடெண்ட்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஸ்டூடெண்ட்டுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு லுக், என்ன பாரு எப்படி இருக்கேன், பேண்ட்டு ஷர்ட்டு டை, அப்புறம் பாரு என்னோடய திங்ஸ் எல்லாம் பாரு, குட்டியாக சின்னதாக தானே ஒரு செயின் போட்டிருக்கேன். எனக்கும் உனக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, இங்கே வா அப்படிங்கிற மாதிரி டேயோட ரூமில் ஒரு மிரர் இருக்குமா, அந்த மிரர் முன்னாடி கொண்டு வந்து ஜங்குக்கை விடுறாரு. பாரு இந்த லுக்கில் இப்போ நம்ம 2 பேரும் இப்போது இந்த மிரரில் தெரியுறோம்ல, சொல்லு உன் லுக்குக்கும் என் லுக்குக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நல்லா தானே இருக்குது. ஐயோ எவ்வளோ பெரிய மிரர்டா, செமையாட்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் மிரர்கிட்ட போய் நின்று பேசினா, இந்த ஜங்குக்கு நம்ம பேசுகிறதுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி பேக்கப் பண்ணபடி நம்மகிட்டே பிடிக்கிறாரு. டே நான் என்ன சொன்ன வரேங்கிற டே கேட்கவே மாட்டியாடா, எனக்கு இந்த லுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட சொல்லவும், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பாட்டு இதை ரெடி பண்ணேன், என்னை நான் மொத்தமாக செதுக்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? ஓ இந்த மாதிரி கேங்ஸ்டர் லுக்குக்கு நீங்கள் செதுக்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன்கிட்ட இப்படி பேசி பிரயோஜனமே இல்லை, இப்படி பேசினா நீ இப்படி தான் பேசுவேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேக்கப் பண்ண பொசிஷன்லேயும், பேபி எனக்கு இந்த லுக் சுத்தமாக பிடிக்கல, என்னோடய ஒய்ஃப் என்னை மாதிரி தான் இருக்கணும், அதுவும் இந்த கேங்ஸ்டர் லுக்லலாம் இருக்கக்கூடாது, நார்மல் பர்சன் மாதிரி இருக்கணும், அப்புறம் நான் ஒரு ப்ரொஃபஸர், ஏன் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கணும், காலேஜுக்கு ஃபைட் பண்ண வரவன் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே மிரரில் நோட் பண்ணுவாரா? நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இப்போ பேசுகிற அந்த வாய்ஸ் அது கொஞ்சம் ரைஸாக இருக்கா, அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. நம்மளை கோமா திட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறத நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த மிரரை விட்டு மூவ் ஆகி பக்கத்தில் இருக்க வாலில் லாக் பண்ணபடி பிடிச்சிட்டு, இந்த லுக் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒரு ப்ரொஃபஸராகவும் சரி உன்னோட ஹஸ்பண்டாகவும் சரி இதை எப்போதும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இனி இந்த மாதிரி எப்போவாவது நீ வேர் பண்ண உனக்கு பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கூட காட்டுக்கிட்ட க்ளோஸை வந்து ஜங்குக்கூட ஏறிங்க டே ஒரு மவுட்டாலே அப்படியே அது ஏறிங் தானே, அது ரிங் தானே, அதை அப்படியே கலட்டுறாரு. வலிக்க தான் செய்யும், குட்ட சொல்ல நல்லா இருந்துச்சுல்ல, இத்தனை ரிங் போட சொல்ல நல்லா இருந்துச்சுல்ல, கலட்ட சொல்லியும் வலிக்கணும், அப்படின்னா இந்த மாதிரி நீ போட மாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்மட்டே அப்படி நம்ம ஜங்குக்கு அந்த வாலில் பின் பண்ணபடி கிரிப்பை பிடிச்சபடியும் நம்ம ஜங்குக்கூட காட்டு அந்த இயரில் இருக்கிற எல்லா இயரிங்குமே அவரோட மவுட்டாலேயே அப்படி கீஸ் பண்ணி கடிச்சே இழுக்கிறாரு. இப்படி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஸ்க்கு இழுக்கிறதுல நம்ம ஜங்குக்கு வலிக்குது. டேயோட ஷர்ட்டை கிரிப்பை பிடிச்சிட்டு டேயாங் உண்மையிலே வலிக்குது, நான் வேணா நானே கலட்டிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்போ கொடுக்குற பனிஷ்மெண்ட் தாண்டா நீ எல்லா டேயும் ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கு தான் அப்படிங்கிற மாரி 8 இயரிங்குமே நம்ம மவுட்டாலே ரிமூவ் பண்ணிடுவார். கேஸ் பண்ண பொசிஷனில் அப்படியே வேகமாக இழுத்துருவார். இந்த மாதிரி இழுத்து அப்படியே ரிமூவ் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு இன்னொரு மாதிரி இருந்தால், இப்போ ஐப்ரோவில் மாட்டியிருக்காருல, அதையுமே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்தால் நம்மகிட்ட மூவ் ஆன் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க சொல்ல ரிமூவ் பண்ண மாதிரி தெரியலையே, வேறு எதுவும் என்கிட்ட ப்ளே பண்ண மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவாரா? இனிமேல் சொன்னால் அப்படி தாண்டா ப்ளே பண்ணுவேன், உன்னை என்னால் வேறு மாதிரிலாம் பனிஷ்மெண்ட் பண்ண முடியாது,
என் ஒய்ஃப் கிட்ட இப்படி தான் பனிஷ்மெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ண பொசிஷன்லேயே அந்த ஐப்ரோவில் மாட்டியிருக்க அந்த ரிங்கு பியர்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே அவரோட டீட்டாலே கடிச்சு வெளியே எடுத்துட்டாரு. இந்த மாதிரி எடுத்தாங்க ஹேண்ட்ஸால் விட்டால் கூட அவ்வளோ வலி கேட்டு பலிக்கு இந்த மாதிரி கிஸ் பண்ணி ஒரு ஃபீலோட டீட்டை வச்சு கடிச்சு ரிமூவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு பாடிலாம் ஒரு மாதிரி இருந்தாலும் பெயின் அடை விட வர்ற மாதிரி இருக்குது. கிரிப்பாக பிடிச்சபடி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஜங்குக் அப்படியே அமைதியாக நின்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ ஜங்குக் கூட நெக்கில் கிடக்கிற அந்த செயின் தான் நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் கூட நெக்கு கிட்ட க்ளோஸாக வந்து நெக்கை அப்படியே லிக் பண்ணி கிஸ் பண்ணபடியே ஒவ்வொரு செயினையாக கலட்டுவாரா. இந்த மாதிரி கலட்டினா நம்ம ஜங்குக் அவ்வளவுதான். அவருக்கு என்னெல்லாமோ ஃபுல்லாக பாடி சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரிட்டு ஃபுல்லாக ஃபீல் பண்ணபடியே பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு அவரோட ஒய்ஃபுக்கு. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு ஜங்குக்கோட ஷர்ட் பட்டன் அப்படி ரிமூவ் ஆகிருக்க அந்த ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட போவாரா. இப்படி விட்டால் நம்ம ஜங்குக் பிடிச்சிடுவாரு. என்ன பண்ணுறீங்க? இது ஒன்றும் நம்ம ரூம் கிடையாது. நீங்கள் இப்படி தான் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா ஹேண்ட்ஸ் எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி எப்படி பிடிச்சா. அப்போ ஏன்டா செஸ்ஸு தெரிகிற அளவுக்கு ஷார்ட் பட்டனை ரிமூவ் பண்ணி போட்டிருக்கேன். ரிமூவ் பண்ணி போட்டால் இப்படி தான் ஹேண்ட்ஸு எல்லா பக்கமும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை தட்டி விடுவாரா. இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகலாங்கிற மாதிரி போனோம். நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி உட்காரதுக்கு சேர் இருக்கும்ல அந்த சேரில் வந்து ஜங்குக்கை டைஸில் வச்சபடி உட்காருதாரு. ஆமாம் காலேஜுக்கு எதுக்குடா வர நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்ன ஹஸ்பண்ட் மறுபடியும் அதே டாப்பிக்கை கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். நான் இப்படி வேக வேகமாக ரிமூவ் பண்ணனே வலிச்சிச்சா? வலிச்சிச்சாவா? நீங்கள் பண்ண மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல ரிமூவ் பண்ண மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட ரொமான்ஸ் பண்ணியிருப்பார்ல அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணிவிட்டு அதெல்லாம் வலிக்கல. அப்போ திரும்பவும் ஒரு டைம் இது எல்லாத்தையும் நான் மாட்டி விட்டுட்டு ரிமூவ் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை ரொம்ப வலிச்சிச்சு திரும்ப எனக்கு அதை மாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜங்குக்கு எதெல்லாம் வேறு பண்ணியிருப்பாரு. எல்லாத்தையும் நம்மகிட்ட டேபிள் பக்கத்தில் இருக்க டஸ்ட்பினில் போடுறாரு. ஐயோ எத்தனை ஷாப்பு ஏறி இறங்கி எடுத்தேன். இப்படி டஸ்ட்பினில் போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டஸ்ட்பினையே செம்ம சேடாக பார்க்குறாரு. என்ன பேபி அவ்வளோட்டையும் டஸ்ட்பினில் தூக்கி போட்டேனே வேஸ்ட்டாக போச்சு எனக்கு கவலைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை அதெல்லாம் நான் பார்த்து கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி எடுத்தது. டக்குன்னு இப்படி போட்டிங்களே விடுங்க நான் அதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டஸ்ட்பின்குள்ளே ஹேண்ட்ஸோட போனோம். நம்ம ஜங்குக்கை டைஸில் இழுத்து உட்கார வச்சபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. நான் என்ன உன்னை கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ அங்கே என்ன டஸ்ட்பின்னுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்தால் நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்கல. டஸ்ட்பின்குள்ளே ஆசாசியாக வாங்கின அவ்வளோ திங்ஸையும் கலட்டி இப்படி போட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த டஸ்ட்பினை தான் பட்டுட்ருப்பாரு. இந்தமாதிரி பட்டுட்டு இருந்தா இப்போ அந்த கேபின் டோரை ஜாக் நாக் பண்ணுறான். அந்த மாதிரி நாக் பண்ணும் ஜங்குக் ஷாக் ஆகி டக்குன்னு டேயோட தைஸ்லேருந்து இறங்கி அந்த டேக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குங்களா அந்த டேபிளுக்கு அடியில் உட்காந்துப்பாரு. நான் இங்கே இருக்கிறத சொல்லிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி கீழே உட்காந்துருந்தோம். ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜாக் எஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிற மாதிரி உள்ளே என்ட்ராகிறான். இந்த மாதிரி என்ட்ரானா ஐயோ ஹயாங்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆனா நம்ம டேயிடம் வந்துருக்கிறது வேறு யாரும் இல்லைல்ல ஜங்குக்கோட பிரதரில் அதான் நம்ம டேக்கு தெரியும்ல. அதனால நம்ம டேயிடம் அப்படியே கொஞ்சம் அப்படி மூவ் ஆன் ஆகியிருந்த சேர்லேருந்து புஷ் பண்ணி ஜங்கு கிட்ட வரைக்கும் க்ளோஸாக வந்து அப்படியே டேபிளில் ஹோல்ட் பண்ணபடி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு என்ன வேணும் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது சார் வந்து எனக்கு ஒரு குட்டி டவுட்டு நாளைக்கு வேறு எக்ஸாம்னீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ளே ஜங்குக்கு இருக்கிறானா ஜங்குக்கு எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி முழுக்க ஜாக்கு ஜங்குக்கு தேடினா ஜங்குக்கு தான் ஐயோ இந்த பிளேஸில் இருக்க முடியலையே ரொம்ப வேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட டைஸ்லேயே ஹெட்டை வச்சு பட்டுட்டாரு. இந்த மாதிரி பட்டா நம்ம டே தான் ஃபர்ஸ்ட்டில் ஷாக் ஆகிடுவார். ஏன்னா நம்ம ஜாக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் ஜங்கு கூட ஹெட்டு தெரிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி டைஸில் பட்டுருக்க ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த பெஞ்சுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகி நம்ம டே ஜங்கு கூட ஹெட்டு வெளியிட்டுறது அளவுக்கு ஹோல்ட் பண்ணி மறைச்சிட்டு அப்படியே ஒரு புக் எடுத்து ஜங்கு கூட ஃபேஸ் தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு என்ன டவுட்டு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இன்றைக்கி கிளாஸ் எடுத்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் டவுட் கிளியர் பண்ணுங்கிற மாதிரி அப்படி கிளியர் பண்ணுவார். அந்த மாதிரி கிளியர் பண்ணேன்.
டயாங் என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஏற்கனவே வேர்க்குது. புக்கை கொண்டு வந்து ஃபேஸில் வச்சுருக்கீங்களேங்கிற மாதிரி புக்கை நம்ம ஜங்குக்கு தட்டுனா, இவன் வேற சும்மாவே இருக்க மாட்டேங்க. டைஸில் படுத்து தானே இருக்கேன், ஹெட்டை வச்சுட்டு தானே இருக்கேன், அமைதியாக இருக்க முடியாதாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாக்குக்கிட்ட அவன் கேட்ட டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணுவாரா, இனிமேல் கிளியர் பண்ணேன். டவுட்டை கிளியர் பண்ணியாச்சு. ரூமுக்குள்ளே ஜங்குக்கு இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே அந்த புக்கை எடுத்தபடி நேராக என்ன செய்வான், ஜாக்கு வெளியே போவானா. அப்படி வெளியே போன அடுத்த செகண்ட் டோர் க்ளோஸ் ஆன அடுத்த செகண்ட் டேவோட ஆன்சர் வச்சுருக்க புக்கெல்லாம் தட்டி விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே பெஞ்சிலேருந்து வேகமாக எழுந்து பராண்டவன்